ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. பிறக்கக்கூடிய இந்த 2025இல் அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிம்ம ராசி நேயர்கள் இதுவரை பாத்தீங்கன்னா நீங்க ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிறக்கக்கூடிய இந்த 2025இல் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பிறக்கக்கூடிய இந்த வருடத்தில் நீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில சில முக்கியமான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றங்கள் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அளவுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தாண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த விதமான பல பலன்களை கொடுக்க போகிறது, எந்த விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும், என்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில அப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2025 புத்தாண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு ஸ்பெஷல் ஆண்டாக கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 3 பயிற்சிகள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சனி பயிற்சி மார்ச் மாதத்திலும் குரு பயிற்சி மே மாதத்திலும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பயிற்சிகளிலும் சில ராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில சிம்ம ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போன ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிறக்கக்கூடிய இந்த 2025 உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன மாதிரி நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு பல்வேறு யோகங்கள் அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் சனி உட்காருவதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மாற்றங்கள், இதன் மூலம் பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் மூலம் சிக்கல்கள் வரலாங்க. அதாவது சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலம் 3வது மனிதர் அதுல தலையிடுவதால் உங்க வாழ்க்கையில பிரச்சனை பெரிய லெவலுக்கு போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்தவர்களை தலையிடாமல் பார்த்து கொள்வது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாங்க. அதே போல குடும்ப சண்டை போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். லாபஸ்தானத்தில் குரு அமர போவதால் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தைகளுக்கு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்படலாம். மூத்தவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக பிறக்கக்கூடிய இந்த 2025 அமைய போகுது. அதே போல பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு பதவிகள் வரலாம். பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக பிறக்கக்கூடிய வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. பாராட்டு மழைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குவியலாம். மாலைகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதாவது இந்த வருடம் உங்களுக்கு சிம்மாசனம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய படிப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா சிம்ம ராசி நேயர்கள் படிப்பீர்கள். மே மாதத்திற்கு பிறகு சூப்பரான காலகட்டமா கண்டிப்பா சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம். குருவின் மாற்றம் அற்புதமான பலன்களை சிம்ம ராசி நேயர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சொர்ண கவசம் போல நின்று காப்பார் குரு பகவான். இந்த குருவின் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. லாபஸ்தானத்தில் குரு அமருவதால் மிகப்பெரிய மரியாதைகளை சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள். 11ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருந்தால் அது போன்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது உங்களுடைய ராசியில 11ஆம் இடத்துல குரு உட்கார்றதுனால உங்களுக்கு மரியாதை மதிப்பு இது எல்லாமே அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, திருமணம், புத்திர பாக்கியம் என எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயமாக நடக்கலாம். அதே போல மகம் பூரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 பார்க்கும் பொழுது நல்ல யோகங்கள் உங்க வாழ்க்கையில எந்த நிலையில் உண்டாகலாம்.
நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல இதனால மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல பணம் காசு வந்தாலும் நீங்க வெளியில் போய் சொல்லவே கூடாதீங்க. 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் உட்காரும் போது சிம்ம ராசி நேயர்களுடைய வளர்ச்சி குறித்து யாருடன் சொன்னாலும் திருஷ்டி பட்டுவிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 மார்ச் மாதம் வரை இந்த பிரச்சனை சிம்ம ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி விஷயங்களை சிம்ம ராசி நேயர்கள் ரகசியமா வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது ரகசியமாவே நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்க வெளியே சொல்லும் போது அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது வரையில சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் இருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு அவசியம். சிம்மம் என்றால் சிவகங்கை சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சட்ட சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது கிடைக்கலாம். அரசு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் மத்திய அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீங்களும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். கேது லக்னத்திலும் அஷ்டமத்தில் சனி ராகு சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் 2 முதல் 3 மாதங்களுக்கு மிக மிக கவனத்துடன் சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களின் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலனில் கட்டாயமாக ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது பயிற்சி பெரிதாக நல்லது உங்களுக்கு செய்யாது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத சட்ட சிக்கல் உண்டாகலாம். அமைதியுடன் இருப்பதும் அங்கிருந்து விலகி செல்வதும் உங்களுக்கு நல்லதுங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். மே மாதத்திற்கு பிறகு இந்த கஷ்டங்கள் அனைத்துமே சிம்ம ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா தீரலாம். வண்டி வாகனங்களில் செல்பவர்களுக்கு மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். பெண்களுடைய உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. சிம்ம ராசி நேயர்கள் பெரியவர்களின் உடல் நலத்தில் அதிக கவனத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு சிறு பிரச்சனை இருந்தால் கூட அதை உடனடியாக கவனிப்பது சிம்ம ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். சிம்மத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் உளவியல் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பது நல்லதுங்க. அனுமன் கவசத்தை கேட்பது சிம்ம ராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2025 உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வசதி இருப்பின் வீட்டில் ருத்ர ஜப ஹோமம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் என்ன பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 மார்ச் மாதம் முதல் மே நவம்பர் மாதங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். 100% சிம்ம ராசினியர்களுக்கு 70% இந்த பிறக்கக்கூடிய 2025 நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். எந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருப்பது நல்லதுங்க. மற்றவர் விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருக்கணும். அதே போல உங்களுடைய விஷயத்தில் மற்றவர்களும் தலையிடாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை பிறக்கக்கூடிய 2025 நீங்க செய்வது ஒரு வகையில உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.